அனைவருக்கும் வணக்கம். யாரை பத்தி பேசும்பொழுது எக்ஸைட் ஆகுறோமோ இல்லையோ, ஐயா காமராசர் ஐயா அவர்களை பத்தி பேசும்பொழுது மட்டும் எக்ஸைட் ஆயிடுவோம். அவரை பத்தி பேசிட்டே இருக்கலாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எதுக்காக கல்வி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்படி இருக்கோமா? கொஞ்சம் நம்ம யோசிச்சு சிந்திச்சு பார்க்கணும். என்னன்னா காமராசர் ஐயா அவர்கள் ஓகே, இதை நான் படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் அதை சொல்லிடுறேன். காமராசர் believed education is the real revolution. If people become educated, society become powerful. கல்விதான் உண்மையான புரட்சி என்று காமராசர் விரும்பினார், நம்பினார். மக்கள் கல்வி அறிவு பெற்றால் சமூகம் வலிமையானதாக மாறும். இதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். அவர் என்னதான் கல்வியால தான் எதையும் மாற்ற முடியும் அப்படின்னு நம்பினாரு. அதற்கான காரணம் என்ன? கல்வி கிடைச்சிட்டா எல்லாத்தையும் மாத்திடலாமா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எல்லார்கிட்டையும் ஏற்படுத்தும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது ஐயா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. ஒரு சினிமா தேட்டர் கட்டியிருக்காங்க. அதுக்கு திறப்பிழாக்கு சிஎம்மாக இருக்கக்கூடிய ஐயா காமராசர் ஐயா அவர்களுக்கு அழைப்பு வருது. இவரும் போகிறாரு. போனால் இந்த மாதிரி அது திறப்பு விழா நடத்த முடியாது, அங்கே அப்ரூவல்லாம் கொடுக்கல. கலெக்டருடைய ஆர்டர் இது. அப்போ பண்ண முடியலை. காமராசர் ஐயா காதுக்கு வருது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. என்ன பண்ணார் அப்படின்னா, காரை நேராக கலெக்டரோட வீட்டுக்கு விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கலெக்டர் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே ஒரு காஃபி குடிச்சிட்டு அவரை அப்ரிஷியேட் பண்ணிட்டு வராரு. படித்த அதிகாரிகள் எல்லாம் இப்படி தான் இருக்கணுன்ற அவரோட பாஷையில் சொல்ல போனால் ரொம்ப நல்லா பேசுவார். அந்த ஸ்பீச் எல்லாம் கேளுங்க. அதாவது, நான் இந்த தமிழ்நாட்டுக்கு வேணால் முதலமைச்சராக இருக்கலாம், இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் தான் ஆட்சியாளர், நீங்கள் சொல்கிறது தான் சரி. சிஎம் வராங்க அப்படின்றதுக்காக கட்டி முடிக்காத ஒன்றுக்காக நீங்கள் தராமல் இருந்தீங்க இல்லையா அப்ரூவல், இந்த மாதிரி தான் இருக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படவே கூடாது, உங்கள் வேலையை சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இது அந்த இந்த ஒரு அறிவு எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த கல்வி பெற்ற அந்த கலெக்டர் இருக்காருல்ல, அவருக்கு கொடுத்த அந்த தைரியம், நீங்கள் யாரா வேணா இருங்க, நான் இந்த மாவட்டத்துக்கு ஆட்சியர், சரியா, இங்கே நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு அந்த கல்வி கொடுத்த அறிவு. இன்னைக்கு அப்படி நம்ம செயல்படுறோமா? கட்டி முடிக்காத ஒரு கால்வாசி கட்டி இருந்தாலும் பரவாயில்ல, சிஎம் வராங்க குட்ரா அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க இல்லையா? அன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்படி இருந்தாங்க. ஆட்சி செஞ்ச முதலமைச்சர் இருந்தாங்க. அப்போ இருந்த அமைச்சர்கள் எல்லாம் கக்கன், ஜீவா, இவங்களெல்லாம் நீங்கள் படிங்க. அப்பா ஜீவா அவரெல்லாம் பற்றி கேட்கும் பொழுதே புல்லரிக்கும். இப்படியும் ஒரு மனிதரா அப்படின்னு சொல்லிட்டு. கக்கன் அப்படின்னு ஒரு அமைச்சர், அவரை பற்றி படித்து பாருங்களேன். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நம்ம எதுவும் தேவையில்லாதெல்லாம் பேசுகிறோம் இல்லை, இதெல்லாம் கேட்டு பாருங்கள். அப்போ இருந்து அமைச்சர்கள் எப்படி இருந்தாங்க, அதிகாரிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது நம்ம மக்கள்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நீக்க முடியாத ஒன்று அப்படின்னா, அவங்க அடிமையாக இருக்காங்க அப்படின்றத அவங்க உணராமல் இருந்தது தான். உணரவே மாட்டாங்க. அதை கொண்டு வர்றது ஒரு பெரிய பாடாக இருந்துச்சு. அது எல்லாம் எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, கல்வி கிடைத்தால் மட்டும்தான் அது சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த கலெக்டர் பண்ண மாதிரி, நீங்கள் சிஎம்மாக இருங்க, யாரா வேணாலும் இருங்க, எனக்கு உண்டானதை நான் பண்ணுறேன், அதை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த கல்வி மூலமாக கிடைச்ச அறிவு, அந்த பவர் அது இருக்கு இல்லை, அது எதுக்குமே வராது. ஸோ அந்த கல்விக்கு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இப்போ அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, காமராசருடைய ஆட்சின்றது ஜஸ்ட் பள்ளிக்கூடங்கள் 4 கட்டுறது கிடையாது, இந்த மாதிரியான விஷயங்களும் கூட. நன்றி.